வணக்கம். செல்வம் உடையாக்கவுண்டன்பாளையம் கோபி தாலுக்காங்க. நான் வந்து வைக்கோல் போருக்கு வந்துங்க போன வருஷம், அதாவது 2023 2ஆம் மாசத்துலேருந்து வைக்கோல் போருக்கு தார்பாய் போட்டிருக்குங்க. அதாவது 18க்கு 60ங்க, 250 மைக்ரோன். வைக்கோல் வந்து நிறைய இதாகிறது இல்லைங்க, சேதம் ஆகிறது இல்லை. அதே மாதிரி தார்பாய் வந்து கேரண்டி கொடுத்துருக்குறாங்க, ஒன்றும் டேமேஜ் ஆகாத நல்லா இருக்குங்க. நிறைய நாள் எடுத்துட்டு இருக்குங்க, 2-3 வருஷமா. சரிங்களா, குட்டைக்கு ஒரு பாய் எடுத்துருக்குறேங்க, சும்மா மூடி வைக்கிறதுக்கு ஒரு பாய் எடுத்துருக்குறேங்க, 3 பாய் எடுத்துருக்குறேன்னு வருங்களேன். அது வந்து எனக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் ஆர்டர் பண்ணி நானே எடுத்துட்டேங்க. சரிங்களா, இது வந்து 18க்கு 60 எடுத்துருக்குறேங்க. இன்னொன்று வந்துங்க 20க்கு 65 அது ஒன்று எடுத்துங்க. குட்டைக்கு போடுற தார்பாய் ஒன்று எடுத்துங்க. அது வந்து 100க்கு 40 45 ஒன்று எடுத்துங்க. 3 எடுத்துருக்குறேங்க. நல்லா தான் இருக்குங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குங்க. அதே கலர் அப்படியே இருக்குங்க, கலர்லாம் மாறலைங்க, அப்படியே இருக்கு. அப்படியே தகரம் போடுறதுக்கு இது பெஸ்ட்டுங்க. தகரம் போட்டால் இத்து போகுதுங்க, இல்லாட்டி பறந்து விழுந்துருது, கால் கையை கிழிச்சிருது. இது வந்து அப்படி இல்லைங்க, வேலையும் ஈஸியான வேலை, சேதாரம் கம்மிங்க. இதே அதாவது தகரம் வந்து எப்படிங்கன்னாங்க, இப்போ 16 அடிக்கு 12 அடிங்கனாவே 4 தகரம் போட்டால் 4500 வருது. இது வந்து செலவு கம்மியாகுது இல்லைங்க. அப்படி பார்த்தா அது உழைப்பு வருங்க, வச்சிருக்கிற பொறுத்து இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் உள்ள நலஞ்சு போகுங்க. ஜாயிண்டாக போடுறதில்லைங்க. 50 அடினா 4 தகரம் போடணும்ல, ஜாயிண்ட்ல தண்ணி உள்ள போங்க, அது உள்ள போறது போற வேஸ்ட் ஆயிருங்க, நலையிறது போற. இது அப்படி இல்லைங்க, ஒரே தார்பாய் நலையாதுல்ல, ஜாயிண்ட் வராது, நலையாது, காத்துக்கு தூக்காது. சாரி, இது செலவு கம்மி இல்லைங்க. செட்டு வந்து ஒரே இடத்துல இருக்கணும். இது அப்படி இல்லைங்களா, நினைச்ச இடத்துல போட்டுக்கலாம், நினைச்ச இடத்துல தார்பாய் மாற்றி போட்டுக்கலாம். முடிய அப்படியே தார்பாய் சுற்றியும் வச்சுக்கலாம். செட் அப்படி இல்லைங்களா, ஒரே இடத்துல தானே, சைஸ் ஒரே சைஸ்னா நின்று போகுது. அப்படி இல்லைங்க, பல சைஸில் எடுத்துக்கலாம். வேணுங்கிற சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம், முடிஞ்சிட்டாலும் வேற வாங்கிக்கலாங்களா. அதாவது வந்துங்க அடி பற்ற மாதிரி வச்சு, பில்லு உருளை வச்சு, அதுக்கு மேலே தார்பாய் போட்டுங்க. தார்பாய் வந்து தார்பாயில் இருக்கிற ஓட்டையில் கட்டக்கூடாது, கட்டினா கிழிஞ்சு போகும். இந்த மாதிரி வெயிட்டாக கல்லுகளை கம்பிகளை வச்சு கல்லை கட்டி தொங்க விட்டுறானுங்க. தார்பாயில் கட்டினோம்னா கிழிஞ்சு போங்க. 4 மூளை இழுத்து வச்சாலும் கிழிஞ்சு போயிடும். ஒரு 4 அடிக்கு 3 அடிக்கு ஒரு கம்பிகளை வச்சு சைடில் கட்டி தொங்க விட்டுருவானுங்க. அது மூய தார்பாயை சுற்றிக்கலாம், கம்பியும் கழட்டிக்கலாம். வெயிலும் அதிகமாக காயாதுங்க, ரொட்டேஷன் ஆகும். அதாவது டபுள் மடங்கு வந்துடும். வைக்க பில்லு மூய அது மேலே இழுத்துட்டே வந்தாங்கன்னா ஹீட்டும் கம்மியாகிக்கும். அது 2 நாளைக்கு வருங்க. நீங்கள் 4 பக்கம் இழுத்து கட்டினீங்கன்னா கிழிஞ்சு போகும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்து நம்ம நாளைக்கு வருங்க. நீங்கள் வந்துங்க இந்த மாதிரி கம்பி கட்டிட்டு அது மூயறது அப்படியே மேலே இழுத்துட்டே வந்துடுவானுங்க. வந்தால் டபுள் கோட்டிங் வந்து தார்பாய் வந்து அடியில் இருக்கிறது வந்து அதிகமாக காயாது. சரிங்களா, நிறைய சொல்லிக்கிறேங்க, நிறைய வாங்கியிருக்கிறாங்க. மாரப்பன்னு சொல்லி கரிச்சிவளத்துலேருந்து வாங்கினாருங்க, டைரெக்டாக கிடைக்கங்க. நான் கடையில் ஆர்டர் கொடுத்து நாம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாங்க. கடையில் இருக்கிற சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவை என்ன சைஸ் அந்த ஆர்டரை கொடுத்து 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மைக்ரோன் அப்படி தான், உங்களுக்கு என்ன கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. இது 250 மைக்ரோன், இது கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. பொறிஞ்சு போனால் மாற்றி கொடுக்குன்னு சொன்னாங்க 1 வருஷத்துலேங்க. அது நல்லா தான் இருக்குது, 1 வருஷம் ஆயிடுச்சுங்க.